ஒரு பேட்டியில் பாலச்சந்தர் ரஜினியை பேட்டி எடுக்கிறப்ப உனக்கு பிடித்த படம் பிடித்த டேரக்டர் யாருன்னு கேட்குறப்ப எனக்கு பிடித்த டேரக்டர் மகேந்திரன், எனக்கு பிடித்த படம் முள்ளும் மலருன்றாரு. அப்போ உடனே பாலச்சந்தர் இடைமறித்து நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண உன்னை வச்சு இவ்வளோ படம் எடுத்தால் எதுவும் பிடிக்கலையான்றப்ப ஸ்ரேயா ரஜினியோட சிவாஜியில் நடித்தோன்னா உடனே அழகிய தமிழ் மகன் சொல்லி விஜய் சார் போட்டார். குறிப்பாக படையப்பா இட்டாருன்னா உடனே கேஎஸ் ரவிக்குமார் அட்வான்ஸ் கொடுத்து மின்சார கண்ணான்னு ஒரு படம் விஜய் சார் எடுத்தார். போச்சா? ரஜினியும் விஜய் எப்படிங்க ஈக்குவலைஸ் ஆக முடியும்? ரஜினின்னு ஒரு மாசுங்க. அதனால தான் ரஜினி அந்த குட்டி கதையிலே சொன்னார், நான் காக்கா இல்லைங்க, கழுகுங்க, உயர பறப்பங்க, நிறைய காக்கா வருங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. கழுகுன்றது மிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பிம்பம். விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பட கம்பெனியாக ஏறி மற்ற கதாநாயகனுடைய வாய்ப்பை தட்டி பறித்தவர் யார்னா விஜயனுடைய தந்தையார் எஸ்எஸ்சிஎம், அவருடைய மேனேஜராக இருக்கக்கூடிய பிடி செல்வகுமார் தான். அந்த கொடி வளர்வதற்கு ஒரு துரும்பாக ஒரு தூணாக இருந்தவர் விஜயகாந்த். அப்புறம் இவர் வெளியில் வராராம், இவர் ரஜினியை குறை சொல்கிறாராம். ரஜினிக்கு அந்த மாதிரி யாருனா ஹெல்ப் பண்ணாங்களா? ரஜினி அபூர் ராகல் நடிக்கிறப்ப அவர் கூட யாருனா ஹெல்ப் பண்ணாங்களா? அவர்கிட்ட ஒரு பெரிய பிம்பம் அவர் தூக்கிட்டு போனாங்களா? ரஜினி 16 வயதில் இருக்கப்போ அவர் கூட ஒரு பிம்பம் யாருனா அவர் தூக்கிட்டு போனாங்களா? ரஜினிக்கு மேஜர் ரோல் கொடுத்து நான் ரஜினியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்னு யாரும் நடிச்சாங்களா? சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் ஜி. சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் போர்வை சுற்றி என்ன பண்ணுறாருன்னா, ரஜினிகாந்த் தானா உருவானது இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா பல பிரபலங்களோட நடிச்சு தான் அவரும் பிரபலமானாரு. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய நடிகை இவங்களோட கூட நடிச்சு தான் ரஜினிகாந்த் பெரியார் ஆனாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக தான் பார்க்குறேன். அவர் தமிழ் திரையுலகத்துக்கு காமெடி வசனம் எழுத போகலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் ரஜினிகாந்தினுடைய வெற்றி அவருடைய ஸ்டைல் அன்று வசீகரம் மட்டும்தான். அந்த ஸ்டைல் அன்று வசீகரம் தன்னை மீறி தன் கதையமைப்பை மீறி மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு போதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாலச்சந்தர் அவர்கள் அவர் தயாரிக்கிற முதல் படமான கவிதாலயாவில் தயாரிக்கிற எல்லா படங்களையும் எஸ்பி முத்துராமனுக்கு அவர் கொடுத்தார். இதில்தே தெரிஞ்சுக்க வேணாமா? இதுக்கு தனியாக அவர் அந்த பத்திரிகையாளருக்கு இதை நீங்கள் புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா, தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் படம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்டைலை இந்த படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் புகுத்துறப்ப அது ஹைலைட் ஆகி கடந்து போய் கதை அம்சத்துக்குள்ளே மக்கள் பிரயாணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பாலச்சந்தர் படம் எடுத்திருந்தார். அவருடைய எதிர்நீச்சல் ஆகட்டும், ரஜினியை வச்சு எடுத்த பல படங்கள் ஆகட்டும், ரஜினியை வைத்து அவர் கமலுக்கு இதுக்காலாம் ஈடாலாம் ரஜினியை வச்சு அவர்லாம் படம் எடுத்திருக்காரு. உங்களுக்கே தெரியும். அது அபூர் ராகங்கள் ஆகட்டும், அபூர் ராகங்கள் முதல் எடுத்த படம். அதுக்கப்புறம் கமலுக்காக எடுக்கப்பட்ட அப்புறம் ரஜினியை கதாபாத்திரத்துக்கு மாற்றின படம் தான் தில்லுமுள்ளு, விசுவசனம் எழுதியிருப்பார். அதற்கப்புறம் தான் ரஜினி ஸ்டைல் தான் பிரதானமாக பேசப்படுது. கதையை தாண்டி ரஜினி வசீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்கிட்டு அவருடைய கவிதையாளர் இயக்கிற எல்லா படத்துக்கும் எஸ்வி முத்துராமன் கொடுத்தாங்க. அப்படி எஸ்வி முத்துராமனுக்கு முதல் கொடுக்கப்பட்ட ஒரு படம் தான் முரட்டுக்காலை. முரட்டுக்காலை கொடுக்குறப்ப எஸ்வி முத்துராமன் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் கிடையாது. அப்போ 2 படம் கொடுத்தாங்க ஏவிஎம், ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம். முரட்டுக்காலை ரஜினிக்கும் கமலுக்கு சகலா அவலவன் கொடுத்தாரு. 2 படங்களும் பஞ்சு அருணாசலம் தான் கதை வசனம். 2 படங்களுக்கும் இளையராஜா மியூசிக். 2 படத்துக்கும் ஒளிப்பதிவு விநாயகம் தான், பாபு தான். 2 படங்களுக்கும் மேக்கப் மேன் முஸ்தபா தான். அந்த யூனிட்டே தான் சாயங்காலம் ஒன்று காலையில் ஒன்று மாற்றி எடுத்து 2மே சூப்பர் டூப்பர் ஹிட். தமிழ் திரையுலகத்தில் ஒன்றாக ஒன்றாக பயணித்து ஒன்றாக இட்டு கொடுத்தது யாருன்னா கமலும் ரஜினியும் தான். அப்போ அறிமுக டைரக்டர் யார்? அறிமுக டைரக்டரில் பிரபலமடையாத ஒரு டைரக்டர் எஸ்பி முத்துராமன். முள்ளும் மலர்ன்ற படம் எடுக்கிறப்ப மகேந்திரன் உறுதிப்பூக்கள்னு ஒரு படம் எடுத்து அடுத்த படம் கொடுக்குறாங்க. அந்த படம் உறுதிப்பூக்கள் வரப்போ சாதாரண டைரக்டர் அந்த மகேந்திரன் ரஜினியை வைத்து ஒரு புதிய பரிமாணத்தில் ரஜினியை கொண்டு போய் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேட்டியில் பாலச்சந்தர் ரஜினியை பேட்டி எடுக்கிறப்ப உனக்கு பிடித்த படம் பிடித்த டேரக்டர் யாருன்னு கேட்குறப்ப எனக்கு பிடித்த டேரக்டர் மகேந்திரன், எனக்கு பிடித்த படம் முள்ளும் மலருன்றாரு. அப்போ உடனே பாலச்சந்தர் இடைமறித்து நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண உன்னை வச்சு இவ்வளோ படம் எடுத்தால் எதுவும் பிடிக்கலையான்றப்ப அப்போ ரஜினி மனதில் இடம்பெற்ற அந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப மகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை கொடுத்த ஒரு டைரக்டர் தான் கிடையாது, பெரிய டைரக்டர் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த திரைப்பட விமர்சகருக்கு தெரியுமா அப்படின்னு தெரில. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே போவேன். ஏன் இப்போ இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிற திரு பாரதி ராஜா 16 வயதிலே படம் இயக்கிறப்ப ரஜினி ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தார். அறிமுக டைரக்டர் பாரதி ராஜா. முரளியோட அப்பா புட்டநாட்டை தான் அவர் அசிஸ்டண்டாக இருந்து ஒரு படத்தை இயக்குறாரு. மைசூர் தான் ஃபுல் ஷூட்டிங். அப்போ ரஜினிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. எப்படி இருக்குன்ற அந்த ஸ்டைல்லாம் ரஜினி மெருகேற்றி பண்ணது தான். அந்த ஸ்டைலும் நடிப்பும் ஹிட்டாகிறப்ப பாரதி ராஜா அறிமுக டைரக்டர். இதெல்லாம் அவருக்கு தெரியாதா?
ரஜினியுடன் யார் யார் இணைந்து நடிக்கிறாங்களோ அந்த கதாநாயகியை கொத்தி கொண்டு போய் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அதனுடன் நம்மளும் நடிக்கணும்னு தான் பல பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அது எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். எந்த வாடகை வாயை வைத்து பணத்தை வாங்கி சம்பாதிக்கிறாரோ அந்த கதாநாயகன் நடிக்கிற அனைத்து படங்களுமே ரஜினியுடன் ஒரு படம் நடித்து ரஜினியுடன் இணைந்த ஒரு டெக்னீஷியன், ரஜினியுடன் இணைந்த ஒரு இசையமைப்பாளர் பெரிய இட்டு கொடுத்தாருன்னா அவர் அப்படியே கொத்திட்டு போய் அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணுறது. குறிப்பாக ஏஆர் ரஹ்மான், ஸ்ரேயா, கே.எஸ். ரவிக்குமார், இது வந்து நான் எந்த நடிகரை சொல்கிறேன்றது அந்த திரைப்பட விமர்சகர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்போ ரஜினின்றது ஒரு ஆளுமைங்க. பாலச்சந்திரே வந்து ரஜினியிடம் என்ன யோசிச்சார்னா, நம்ம ஒரு சின்ன கோடு கிழிச்சு இவரை கொண்டு வந்தோம், இவன் பெரிய கோடாக வளர்ந்து நிற்கிறான், இந்த கோடுக்கு மேலே நம்மளால் கோடு கிழிக்க முடியாது, அது பந்தை தூக்கி எஸ்வி முத்துராமன் கிட்ட போட்டார். அதுதான் வந்து இப்போ எஸ்வி முத்துராமன் அவர்கள் பேட்டியில் கூட எங்கள்கிட்ட பேசுகிறப்ப அழகாக பகிர்ந்தார். என்ன பகிர்ந்தார்னா, ரஜினியை இன்ட்ரடியூஸ் பண்ணது நான்காக பாலச்சந்திராக இருந்தாலும் ரஜினியை மெருகேற்றி ரஜினியை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து கொடுக்க வைத்தது திரு எஸ்வி முத்துராமன் தான் சொன்னார். ஆனால் அந்த எஸ்வி முத்துராமனை வைத்து ரஜினியை வைத்து பல பரீட்சமான படங்கள்லாம் எடுத்தார். போனா ஒரு கேள்விக்குறி. வில்லனாக இருந்த கதாநாயகர் இருந்த சிவகுமாரை வில்லனாக்குனாங்க, வில்லனாக இருந்த ரஜினியை கதாநாயகனை எங்கே இருந்து கேட்ட குரல், கிராமத்து வேடத்தில் நடிச்சிருப்பார். இப்படி பல படங்கள் சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு டெஸ்டிங்காக வச்சு ரஜினி தன்னைத்தானே மெருகேற்றிட்டு வந்தாருங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்த படம் எப்படின்னு சொன்னால் தளபதி சொல்லுவேன். அந்த படம் வந்து மணிரத்னம் வந்து நாயகன் வச்சு கமலை வைத்து ஹிட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் ரஜினியுடன் இணையிறாரு, இளையராஜா இணையிறப்போ ஒரு பிரம்மாண்டம் காட்டினாலும் அங்கே ரஜினி வந்து ரஜினியாக தான் இருந்தார். தன்னுடைய ஸ்டைலில் எதுவுமே காட்டல. மணிரத்னம் என்ன கேட்டாரோ அதுதான் அவர் பிரதிபலித்தார். அதனால தான் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அன்றைக்கு ஈக்குவலாக வந்த குணா படம் அந்தளவு போல. அதே மாதிரி ரஜினி அதுக்கு முன்னாடி எஸ்வி முத்துராமன் டைரக்ஷனில் வந்த மனிதன் படம் செம்ம ஹிட்டு. அப்போ நாயகன் தொங்கிடுச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சா நாயகனும் ஹிட் ஆகி மனிதனும் ஓடுது, நாயகனும் ஓடிச்சு. இப்படி பல படங்கள் வந்து தன்னுடைய வசீகர நடிப்பால் மட்டும்தான் மக்கள் மனதில் இடம்பெற்றார். தவிர இவரை வந்து ஒருத்தர் சேர்த்துக்கிட்ட வேணா ரஜினிகிட்ட நடித்ததுனால பெரிய பெரிய ஆளாகணும்னு சொல்லுவான். இப்போ சுமன் வந்து சுத்தமாக மார்க்கெட்டே இல்லாமல் இருந்தப்போ சுமனை கூட்டிகிட்டு வந்து அவருடைய சிவாஜி படத்தில் வில்லன் நடிக்க வச்சு அவருக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தவர் ரஜினி. இதெல்லாம் நிறைய பேர் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி யார் வந்து மார்க்கெட்டை இழந்து இருக்கிறாங்களோ அவங்க ரஜினியுடன் சேர்ந்தாங்கன்னா அடுத்ததுலேருந்து தொடர்ந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரஜினியை அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையால் பொதுவெளியில் இழிவாக பேசின திரு மனோரமா அவர்கள் பேசினது காது கூட கேட்காம தனக்காக சின்ன வயசுலேருந்து அவங்க பொருளாதார நலவிடிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாலண்டரியாக அவங்களை இழுத்துட்டு வந்து அருணாச்சல படத்தில் ரஜினி நடிக்க வச்சார். அது நடிக்க வைக்கிறப்ப மனோரமா ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, என்னால் ரஜினி மூஞ்சை எதிர்கொள்ளவே முடியல, ஏன்னா அந்த அளவு நான் அவர் பேசிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் மறந்துட்டார். அதே அருணாச்சல படத்தில் தனக்கு உதவிய நாகராஜன் ஆகட்டும், வி.கே. ராமசாமி ஆகட்டும், பண்டர்பி ஆகட்டும், இன்னும் 2-3 அவருக்காக உதவி செய்த எல்லாரையும் 7 பேர் பார்ட்னர்ஷிப் ஒரு ஷேரை கொடுத்து அவர்களை வாழ வைத்தவர் ரஜினி. சுந்தர்சி அவர்கள் வந்து ரஜினி படத்தை இயக்குனது பிறகு தான் கமல் கூப்பிட்டு அன்பே சிவம் கொடுத்தாரு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இப்படி பல உதாரணம் சொன்னால் அதுக்கு இந்த பேட்டியே பத்தாது. ரஜினின்ற ஒரு வசீகரமான ஒரு நபரை போய் நீங்கள் வந்து நல்ல நல்ல டெக்னீஷியன் சேர்ந்ததுனால தான் ரஜினி இவ்வளோ பெருசாக வளர்ந்தாருன்னு சொல்கிறது அபத்தம். அப்போ நீங்கள் வாடகை வாயில் வந்து பணத்தை வாங்கி கொண்டு ரஜினியை இழிவுபடுத்துகிறேன் நீங்கள் செய்கிறது நல்லா தெரியுது. இதுலேருந்து நீங்கள் முதல்ல நிறுத்துங்க. முதல்ல நிதர்சனமான உண்மையை பொது வழியில் பேச கற்றுக்கங்க. ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், அவன் பணம் கொடுக்குறான், அவனை புகழ்ந்து பேசுன்னு நினச்சா நல்லா பேசுங்க, அதை பற்றி தவறே கிடையாது. நீங்கள் எந்த நடிகரை புகழ்ந்து பேச ஆசைப்படுற, எந்த நடிகர் உங்களுக்கு வந்து மாதம் பணம் கொடுக்குறாரோ நல்லா பூஜையில் வச்சு கொண்டாடுங்க, மாலை போடுங்க, பூஜை பண்ணுங்கள், யாருமே கேட்க போதில்லை. ஆனால் கம்பாரிசன்ற பேரில் ரஜினின்ற நெருப்பை தொட்டிங்கன்னா ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களும் உங்களை சுட்டரிப்பார்கள். இதை புரிஞ்சுக்கணும். நிதர்சனமான உண்மையை தாண்டி நீங்கள் ஒரு பொய் பிம்பத்தை வந்து மெய் பிம்பமாக்குன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தீப்பந்தமும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை சார், இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய் தான் இந்த மாதிரி நாட்களை போட்டிருக்காரு. ஃபேமஸான டைரக்டர், ஃபேமஸான மியூசிக் டைரக்டர், கொடிக்கட்டி பறக்கிற ஹீரோயின், கொடிக்கட்டி பறக்கிற டெக்னீஷியனு, இன்னும் சைட் ஆக்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆட்களை தான் போடுவார். இவர் தான் வந்து ஃபேமஸான ஆட்களை போட்டு இவர் பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரஜினி சொல்கிறாங்களே. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. இந்த ஸ்ரேயா வந்து ரஜினியோட சிவாஜியில் நடித்தோன்னா உடனே அழகிய தமிழ் மகன் சொல்லி விஜய் சார் போட்டார். ஏஆர் ரஹ்மான் ஆல்பத்துலேயும் பெரிய ஹிட்டு குத்தனும் உடனே நம்ம படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வேணும்னு சொல்லி உதயா படத்தில் போட்டாங்க. அதுக்கு வெளியே வர வேலை. அப்புறம் அழகிய தமிழில் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனுமே நான் சொல்லுவேன். இது வந்து என்னன்னா, சந்தோஷ் வந்து பெரிய லெவலாக இருக்கார், ரஜினியோட தளபதி பண்ணார்னா உடனே அவர் இழுத்துட்டு போய் துப்பாக்கி படத்தில் போடுறது. அது வந்து உதாரணம் சொல்லணும்னா பல உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதுக்கு வந்து இந்த காணொலியே பத்தாது.
ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க, ரஜினியுடன் ஒருத்தர் பிரயாணப்பட்டு அவர் வந்து அந்த படத்தின் மூலம் ஹிட் அடித்தார்னா அவரை அப்படியே அந்த கதாநாயகன் ஆகட்டும், அந்த துணை நடிகர்கள் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், டெக்னீஷியனை அப்படியே கொத்தி கொண்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. குறிப்பாக படையப்பா இட்டானுன்னா உடனே கேஎஸ் ரவிக்குமார் அட்வான்ஸ் கொடுத்து மின்சார கண்ணான்னு ஒரு படம் விஜய் சார் எடுத்தார், போச்சா? ரஜினியும் விஜய் எப்படிங்க ஈக்குவலைஸ் ஆக முடியும்? ரஜினின்னு ஒரு மாசுங்க. அதனால தான் ரஜினி அந்த குட்டி கதையிலே சொன்னார், நான் வந்து காக்கா இல்லைங்க, கழுகுங்க, உயர பறப்பேங்க, நிறைய காக்கா வருங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பேங்க. கழுகுன்றது மிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பிம்பம். ரஜினி தான் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார். அந்த பொது வழியில் நேரு சேலத்தில் விஜயே சொல்கிறார், தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், தமிழ்நாட்டின் புரட்சி கலைஞர் ஒருத்தர் தான் அவர் விஜயகாந்த் தான், தமிழ்நாட்டினுடைய உலக நாயகன் ஒருத்தர் தான் அவர் கமலஹாசன். நான் சொல்லலை, இப்போ நீங்கள் சொம்படிச்சு காசு வாங்கி அவருக்காக சொம்படிக்கிறியா, அவரே பொது வழியில் சொல்லிட்டார். அப்போ ரஜினின்ற ஒரு பிம்பத்தை தாண்டி தான் இப்போ விஜய் அவர்களே ரஜினியை பாராட்டி எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்காரு, ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணி நடிச்சிருக்காரு. அப்போ ரஜினின்ற ஒரு மாபெரும் பிம்பம் இருக்கப்போ அவர் அது மாதிரி நடிப்பாரா? அப்புறம் நான் வந்து ரஜினியை விட பெரிய பிம்பம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இதை விட பைத்தியக்காரத்தனமான பேச்சு எதுவுமே கிடையாதுங்க. ரஜினியிடம் யார் யார் எந்தெந்த டெக்னீஷியன் பெருசாக செயல்படுகிறார்களோ அவர்களை எடுத்துகிட்டு வந்து தன் படத்தில் உபயோகப்படுத்தி தன்னை ரஜினியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது ரஜினி சொன்ன கதையை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், காக்கா என்றுமே பருதாகாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் நடிக்கும் போது எல்லாமே மிகப்பெரிய இயக்குநர்கள் தான் போட்டு படமே எடுத்தார். யார்? விஜய். ஒரு விக்ரமன் டைரக்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகுலம், நான் பேச நினைப்பதெல்லாம், புது வசனம், பெரிய பெரிய இட்டுகளை கொடுத்தவர் அவர். அந்த இட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இவரே படம் போட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டவர். கேஎஸ் ரவிக்குமார் படையப்பா மாதிரி பிரம்மாண்ட வெட்டிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு மின்சார கண்ணாலும் படமே நடிச்சவர். இவர் தான் வந்து முன்னணி ஆட்களை போட்டு போட்டு எடுத்து ஃபேமஸ் ஆனவர். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரஜினியை சொல்றது எந்த விதத்துக்கு நியாயமாக எடுத்துக்க போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய திரையுலகத்தினுடைய பிரபலங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பட கம்பெனியாக ஏறி மற்ற கதாநாயகனுடைய வாய்ப்பை தட்டி பறித்தவர் யார்னா விஜயனுடைய தந்தையார் எஸ்எஸ்சியும் அவருடைய மேனேஜராக இருக்கக்கூடிய பிடி செல்வகுமார் தான். ஏன்னா அவங்க 2 பேர் கூட நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற அந்த பூவே உனக்காகன்ற மிகப்பெரிய இட்டுப்படத்துக்கு முதல் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது யாருன்னா திரு பிரசாந்த் அவர்களுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ் நேரடியாக திரு எஸ்எஸ்சி அவர்களும் பிடி செல்வகுமாரும் போய் சௌத்ரி சாட் ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா ஒரு பெரிய இயக்குனரே கேட்குறாருன்றதுக்காக தான் விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் விஜய் அந்த படத்தில் நடித்தார். அதே மாதிரி தான் உன்னை நினைத்துன்னு ஒரு படம் வந்திருக்கும். இந்த படத்துக்கு முதல்ல விஜய் ஒரு குறிப்பிட்ட காட்சி நடித்த பிறகு அவர் அந்த கடையில் உடன்பாடு இல்லைன்றப்ப அவரை தூக்கிட்டு தான் மறுபடியும் சூர்யாவை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் தான் எஸ்எஸ்சி விஜயிடம் கேட்டு எந்த கால்ஷீட்டு கிடைக்கலன்னு தான் பெரியண்ணான்னு ஒரு படத்தில் விஜயகாந்தனுடன் சூர்யா இணைக்க வைத்து எஸ்எஸ்சி இயக்குனர். அந்த காலத்தில் விஜய் வளர்வதற்கு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பிம்பம் தேவைப்பட்டது. நன்றி மறந்துட்டார் அவர். நன்றி இருந்திருந்தால் இன்றைக்கு ஜனநாயக படத்தின் ஒரு லீட் ரோலை சண்முக பாண்டியன் விஜயகாந்தனுடைய பையனை அவர் நடிக்க வைத்திருக்கணும். ஆனால் நன்றி மறந்துட்டார். அன்றைக்கு விஜயகாந்தின் ஒரு பிம்பம் விஜயிடம் இல்லவில்லை என்றால் செந்தூர பாண்டியன் ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் விஜய் 3 படத்துடன் முடங்கி இருப்பார். இதை அவர் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னீங்களே அந்த திரைப்பட விமர்சகர்கிட்ட இதை சொல்லுங்கள், இதை அவர் புரிஞ்சுக்கணும். நாளைய தீர்ப்பு அவுட்டு, தேவா அவுட்டு, இன்னும் அதுக்கப்புறம் எடுத்தப்பட்ட 3 படமே அட்டர் ஃப்ளாப்பு. அன்றைக்கு பெரிய சொத்தை விட்டு தான் தன் மகனுக்காக ரிஸ்க் எடுத்து விஜய் சார்கிட்ட விஜயகாந்திட்ட 30 நாள் கால் ஷீட் போட்டு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் விஜயை சேர்த்தவர் தான் திரு விஜயகாந்த் கேப்டன் அவர்கள். அன்றைக்கே அந்த கொடி வளர்வதற்கு ஒரு துரும்பாக ஒரு தூணாக இருந்தவர் விஜயகாந்த். அப்புறம் இவர் வெளியில் வராராம், இவர் வந்து ரஜினியை வந்து குறை சொல்கிறாராம். ரஜினிக்கு அந்த மாதிரி யாருனா ஹெல்ப் பண்ணாங்களா? ரஜினி அபூர் ராகல் நடிக்கிறப்ப அவர் கூட வந்து யாருனா ஹெல்ப் பண்ணாங்களா? அவர்கிட்ட ஒரு பெரிய பிம்பம் அவர் தூக்கிட்டு போனாங்களா? ரஜினி வந்து 16 வயதில் இருக்கப்போ அவர் கூட ஒரு பிம்பம் வந்து யாருனா அவர் தூக்கிட்டு போனாங்களா? ரஜினிக்கு மேஜர் ரோல் கொடுத்து நான் ரஜினியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்னு யாரும் நடித்தாங்களா? 6லேருந்து 60 நடிக்கிறதாகட்டும், மற்ற பூனா ஒரு கேள்விக்குறியாகட்டும், இன்னும் ரஜினி நடித்த எத்தனை படங்கள், பைரவி முதற்கொண்டு சொல்கிறேன், ரஜினி கதாநாயகன் நடித்த பைரவி இப்போதில் கூட அவரை தூக்கி கொள்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் பின்னாடி சப்போர்ட் ஆக்டராக இருந்தாங்களா? ஆனால் அன்று விஜயகாந்த் எஸ்ஏசி தனக்கு வாழ்வளித்தவர், அவருடைய மகனுக்கு நாமல் வாழ்வளிக்கணும்னு சொல்லி வாழ்வளித்தார். இந்த மாதிரி ஒரு பின்னணியில் வந்துட்டு நீங்கள் ரஜினியை பற்றி பேசுறது உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது? எத்தனை படங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லணும். காதலுக்கு மரியாதை படமும் எந்த ஹீரோவுக்கு போச்சு, அது எப்படி விஜய்க்கு மாற்றப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். விஜயோடைய 8 படங்கள் பாதி படங்கள் மாற்று கதாநாயகி போனதை அவரோட தந்தையாரும் அவர் பிஆரும் தான் தடுத்து அவர் விஜய்க்கு கொண்டு வந்து அவரை ஹிட் பண்ணி விட்டு அவர் ஒரு பெரிய பிம்பமாக ரஜினி ரசிகன், கமல் ரசிகன்லாம் இருக்கிறப்ப அன்றைக்கி பிரசாந்த் ரசிகன் இல்லை, அஜித் ரசிகன் இல்லை, அன்றைக்கு இருந்த கதாநாயகன் இருக்கக்கூடிய விஜயோட சமகாலத்தில் வந்த எந்த ரசிகர்களுக்கும் அவரை தூக்கி விடுவதற்கான எந்த ஒரு ரசிகர் பட்டாளமும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாதப்ப
அவரோட பிஆர்ஓ பிடி சுலகுமார் இருந்து ஒரு விஜய் ரசிகன், விஜய் ஹிட்ஸு, விஜய் படம்ன்ட்டு ஒரு 10-15 பத்திரிக்கை ஆரம்பித்து ரஜினிக்கும் விஜய்க்கும் ஈக்குவலான ஒரு நடிகர்னு சொல்லி அவர் தான் பிம்பத்தை கட்டமைத்து சாதாரண இஸ்திரி பெட்டி கொடுத்தா பெருசாக கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணுறது, இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆன சாரட் வண்டில் போயிட்டு பெரிய பிரம்மாண்டம் காட்டுறது, அப்போ ரஜினிக்கும் விஜய்க்கும் கமலுக்கும் ஈக்குவலான ஒரு நடிகர்ன்ற ஒரு பிம்பத்தை தனக்குத்தானே உருவாக்கி வைக்கிறதுக்காக தான் அவர் மேனேஜர் செயல்பட்டார். தவிர விஜய்ன்ற ஒரு காட்டு செடி அன்றைக்கு 3 படத்தை ஹிட்டு கொடுக்காமல் காணாமல் போயிருக்கும். ஆனால் அவருடைய தந்தையாரும் அன்றைக்கு இருந்த விக்ரமனும் ஆர்பி சௌத்ரும் பிடி சுலகுமாருக்கும் அவர் வார்த்தெடுத்து அவருக்கு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயகாந்த்னு ஒரு நண்பர் வந்து அன்றைக்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு விஜய்ன்ற ஒரு கதாநாயகனே இன்னைக்கு தேதிக்கு தமிழ் திரையுலகத்தில் காணாமல் போயிருப்பார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.